கார்த்திகை தீபம் சீரியல் மே 1 இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ஒரு குட்டி ப்ரோமோவாக பார்க்கலாங்க. கார்த்தி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்ருக்கிற அந்த வீடியோவை பார்த்ததும் அபிராமி அதை தாங்க முடியாமல், நான் போய் கார்த்தியை எந்த வகையிலையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துட்டு வந்துடுறேங்க அப்படின்னு அருணாச்சலத்துக்கிட்ட சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே கம்பெனியில் வந்து பார்த்தா கார்த்தி ரொம்பவே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்ருக்காங்க. அதை பார்த்ததும் அபிராமி ரொம்பவே கண் கலங்கி போய் நின்றுட்டுருக்காங்க. ஆனந்த் இது எல்லாம் வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. பரவாயில்லையே, ஐஸ்வர்யா சொன்னது கரெக்டு தான். அம்மா கார்த்தி கஷ்டப்பட்டு வேலை செய்கிறத பார்க்க முடியாமல் கார்த்தியை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. சவாலில் கார்த்தி தோற்றுருவான் அப்படின்னு யோசித்து சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க. கார்த்தி வேலை செய்யும்போது கையில் அடிபட்டுறவும் அம்மான்னு கத்துறாங்க. உடனே அபிராமி வேகமாக ஓடி வந்து கார்த்தி என்னப்பா ஆச்சுன்னு கையில் கட்டு போட்டு விடுறாங்க. அம்மா நீங்கள் எப்படிம்மா இங்கே அப்படின்னு கார்த்தி கேட்கவும், உன்னை பார்க்கணும் போல் தோணுச்சு, அதுதான்ப்பா வந்தேன். நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டெல்லாம் வேலை செய்ய வேணாம், வாப்பா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அபிராமி கூப்பிடுவோம். இல்லைம்மா, நான் சவால் விட்ட மாதிரி 30 நாள் கண்டிப்பாக லேபராக ஒர்க் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு கார்த்தி சொன்னது கேட்டு, உன்னை நான் எவ்வளோ செல்லமாக வளர்த்தேன், நீ இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கியப்பா, என்னால் அது தாங்க முடியல அப்படின்னு அபிராமி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இதையெல்லாம் பார்த்ததும் ஆனந்த் ஒருவேளை கார்த்தியை அபிராமி கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க. அருண்கிட்ட இதை பற்றி சொல்லிகிட்ருக்கவும், நீ அப்படியெல்லாம் கார்த்தியை சாதாரணமாக எடை போட்டுறாத, கண்டிப்பாக கார்த்தி வீட்டுக்கெல்லாம் போக மாட்டான், நீ வேணா பாருங்கிறாங்க அருண். அதோட ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்து ஆனந்த் என்னெல்லாம் கார்த்திக்கு டார்ச்சர் கொடுக்குறாங்க, அதையே எப்படி கார்த்தி சமாளித்து சவாலை ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது வரக்கூடிய எபிசோட்ஸில் பார்க்கலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.